மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சகோதரர்கள் உறவில் உருவான மனக்கசப்புகள் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு சகோதர பாசம் என்பது பிறவியிலிருந்து அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதிகமாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மீது அதிகப்படியான அக்கறையும் அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் மனதுக்குள்ள எப்பொழுதுமே நினைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். இளைய சகோதரத்தை குறிக்கும் 3ஆம் இடமும் மூத்த சகோதரத்தை குறிக்கும் 11ஆம் இடமும் பாதிக்கப்படும் பொழுது இரத்த பாசங்களுக்கு விரிசலானது விழக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். சிறு வயதில் ஒன்றாக விளையாடி ஒன்றாக வளர்ந்த உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக அல்லது சொத்து பணத்திற்காக உங்களை முற்றிலுமாக பகைத்து கொண்டிருப்பார்கள். என்னை விட இவன் எப்படி அதிகமாக சொத்து வாங்கலாம், என்னை விட எப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் உங்கள் மீது தேவையில்லாத குற்றங்களை சாட்டிவிட்டு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் விட்டு கொடுத்த வாழ்க்கைக்குள்ள போனாலுமே உங்கள் மீது பழி போடுவதை அவங்க வேலையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டிருந்தாங்க. இந்த மனக்கசப்பு உங்களுடைய இதயத்தில் ஒரு ஆறாத வடுவாக இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள், அது உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், அவர்களும் தொழில் விஷயத்தில் ஒரு துரோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தாங்க. வியாபாரத்தையோ அல்லது தொழிலையோ குறிக்கும் 7ஆம் அதிபதி பலமிழக்கும் பொழுது கூட்டு தொழிலில் பார்ட்னர்கள் மூலம் ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சும். நீங்கள் நேர்மையாக உழைத்து தொழிலை வளர்க்க பாடுபட்ட ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களின் கூட்டாளி கணக்கு வழக்குகளில் தில்லமுள்ள செய்துவிட்டு லாபத்தை அவர் மட்டும் அனுபவித்து விட்டு நஷ்டத்தை உங்களுடைய தலையில் கட்டியிருப்பார். அல்லது உங்களை விட தனக்குத்தான் அதிக திறமை இருப்பது போல காட்டிக்கொண்டு உங்களை அந்த தொழிலை விட்டு துரத்தும் சூழ்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்தும் இருப்பார். இந்த நாள் தொழிலானது முடங்கி போட்ட முதலீடும் போய் நல்ல ஒரு பெயரும் கெட்டு நீங்கள் தவித்த தவிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். நீங்க அதிகமாக நேசித்த அவங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காயத்தை தேடி கொடுத்தாங்க. நீங்கள் யாரையும் சாதாரணமா நேசிக்க மாட்டீங்க, உயிராக நினைத்துத்தான் அவர்களை எப்பொழுதுமே நீங்க கவனித்துக் கொள்வீங்க. ஆனால் அதே மனிதர்கள் தான் உங்களுடைய அன்பை மதிக்காமல் நடந்து கொண்ட பொழுது உங்களுடைய உள்ளங்கள் சிதறி போனது. அதற்கு பிறகு நீங்கள் கோபமாக மாற ஆரம்பித்தீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருக்கும் உதவிய போது உங்களுக்கு மட்டும் யாரும் உதவாமல் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? எல்லாரின் பிரச்சனைகளுக்கும் ஓடி ஓடி உதவி செய்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உடைந்த நேரத்தில் மட்டும் தனியாக நின்று கொண்டு அழுது கொண்டே தான் இருந்தீர்கள். நான் இவ்வளவு பேருக்காக இருந்தேனே, எனக்காக யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை இன்னும் உடைத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றும், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்தோம், ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது யாருமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உதவி செய்ய மாட்டிக்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். உங்களுடைய அமைதியை பலவீனம் என்று சிலர் நினைத்திருப்பாங்க. நீங்கள் சில நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருப்பதும், ஆனால் அந்த அமைதிக்குள் பெரிய ஒரு புயலானது இருக்கும். அதை புரியாமல் பலர் உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அதுவே உங்களுக்குள்ள வெடிக்கக்கூடிய கோபமாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய உண்மையான மனதை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்காகவே நடந்தாலும் உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி மனசு வைத்தவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. கொஞ்சம் அன்பு கிடைத்தாலே உயிரோடு அட்டாச் ஆகக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். ஆனால் அதை யாருமே இதுவரைக்கும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் மட்டும்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. என்ன நடக்கு ஏது நடக்கு என்பதை விட உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழே போகுது என்பதை நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாகவே இருந்திருப்பார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சம். பிரிந்து போன குடும்பமும் ஒன்றாக சேர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு படி கீழே இறங்கி அனைவரையுமே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது வந்துவிடும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமும் வேண்டும். அதே நேரத்தில் விவேகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தேவைப்படும். வேலையாட்கள் இடத்தில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் ஒரு கம்பெனியிலோ அல்லது மற்ற நபர்களுக்கு மேல வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்து கொண்டு இருந்தவர்களாகவும் சரி, நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அன்பாகவும் அனுசரித்தும் நீங்கள் செல்ல வேண்டும். அவர்களை திட்டுவது, முறைப்பது, தேவையில்லாமல் அவர்கள் மீது பழி சுமத்துவது போன்ற செயல்களை தவிர்த்துவிட்டு கொஞ்சம் உடன் பிறந்தவர்கள் போலையோ நண்பர்கள் போலையோ நீங்க பேசி பாருங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகுது. மற்றவங்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். பிறமொழி பேசும் மக்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்க போறாங்க. அதனால அவங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். குடும்பத்திலும் ஒரு சிரிப்பு மற்றும் ஒற்றுமை ஆனது நிலைக்கக்கூடிய ஒரு நேரமும் இப்பொழுது பிறந்து விட்டது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானமும் 4ஆம் இடமான சுகஸ்தானமும் சுபத்துவம் அடைய போவதால் வீட்டில் இருந்த அசுப சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக நீங்கி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். 3ஆம் நபர்களின் தலையீட்டால் பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து எல்லாமே நல்லதாக கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து மங்கள சப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒலிக்கும். தினமும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த வீட்டில் இனிமே மகிழ்ச்சியும் குதூகலமும் சிரிப்பொலியும் நிரம்பி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் மீதான அன்பை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக நின்று எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. குழந்தைகளால் பெருமை அடையும் தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் வலுவடைவதால் உங்கள் பிள்ளைகளின் பிடிவாத குணம் முற்றிலுமாக மாறிவிடும். உங்களுடைய பேச்சை மதித்து குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு பெரும் ஒரு நிம்மதியை நிச்சயமா தேடி கொடுக்கும். கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று சமூகத்தில் உங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஒரு புகழை தேடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.